Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE class 10 scienceல electricity lessonல heating effect of electric current அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நமக்கு தெரியும் ஒரு கண்டக்டர்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது வழியாக கரண்ட் போகிறதுக்கு அலோவ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கண்டக்டருக்குமே பார்த்திங்கன்னா சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எதுவுமே அக்யூரேட்டாக பியோர் கண்டக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. 100% கரண்ட் அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு கண்டக்டரும் பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸால் பார்த்திங்கன்னா அந்த கண்டக்டர் வழியாக போகிற கரண்ட்டோடைய ஃப்ளோ பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதுக்கு பேரே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அந்த கண்டக்டர் ரெசிஸ்ட் பண்ணுதோ அந்த கரண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையே நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்லலாம் பார்த்துருக்கோம். இப்போது ஒரு ஃபேன் ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதே மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸுமே ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் பார்த்திங்கன்னா அந்த டிவைஸில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் எங்கே எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த கண்டக்டர் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டிவைஸுமே பார்த்திங்கன்னா 100% எஃபிஷியண்ட்டாக இருக்காது, ஓகேங்களா? ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதே பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டை அந்த கண்டக்டர் கொடுக்குற ஹீட்டை பார்த்திங்கன்னா சம் யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு கண்டக்டரை நம்ம எடுத்து அதில் கரண்ட் கொடுக்கும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகுது இல்லையா? அந்த ஹீட்டை தான் நம்ம எலக்ட்ரிக் ஹீட்டரில், எலக்ட்ரிக் டோஸ்டர், எலக்ட்ரிக் அயன் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கண்டக்டரில் கொடுக்குற எனர்ஜி அந்த கரண்ட்டில் சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதை தான் நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அ பார்ட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி மெயின்டைனிங் த கரண்ட் மே பி கன்சியூம்டு இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். ஸோ ஒரு பார்ட் யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது, லைக் ரொட்டேட்டிங் த பிளேட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபேன். அதே மாதிரி லைட்டு பல்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து லைட் வர்றது. ஸோ இதெல்லாம் சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி யூஸ்ஃபுல் ஒர்க்காக தான் கன்வெர்ட் ஆகுது. பட் 100% கரண்ட்டும் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ரெஸ்ட் ஆஃப் த சோர்ஸ் energy may be expanded in heat to raise the temperature of the gadget. கண்டிப்பாக some part பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிவைஸ் ஹீட் ஆகிறதுக்கு இன்வால்வ் ஆகுது. We often observe this in our everyday life. For example, an electric fan becomes warm if we use continuously for longer time. அதே மாதிரி நம்ம மொபைல் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகுது, கொஞ்சம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது இல்லை அதிகமாக ஹெவி லோட் கொடுக்கும்போது, ஏதோ ஒரு கேம் விளையாடும்போது, பிரைட்னஸ் அதிகமாக வச்சு ஒரு வீடியோ பார்க்கும்போது அப்போலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சம் ஹீட் ஆகும் இல்லையா, வார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஆன் த அதர் ஹேண்ட், if the electric circuit is purely resistive, that is configuration of resistors only connected to a battery, the source energy continuously gets dissipated entirely in the form of heat. இது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஹீட் ஜென்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த கண்டக்டர் சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த கண்டக்டருக்கு சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால தான் ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இதுவே அந்த சர்க்கியூட் பியோராக ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக இருக்குது, அது ஹைலி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் கண்டக்டராக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சப்ளை பண்ணுற கரண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீட்டாக ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ dissipated entirely in the form of heat. This is known as heating effect of electric current. அதாவது அந்த சர்க்கியூட் fully அந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிஸ்டிவாக இருந்துச்சு அப்படின்னா
என்டையர் ஹீட்டும் என்டையர் கரண்ட்டும் ஹீட்டாக ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இதை வந்து நம்ம சம் யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் டோஸ்டர், எலக்ட்ரிக் அயான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன்ஸ், இதோடைய யூசஸ். ஓகேங்களா? சரி, இந்த பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹீட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கன்சிடர் எ கரண்ட் I flowing through a resistor of resistance R, the potential difference V. ஸோ ஒரு சர்க்கியூட்டில் போகிற கரண்ட் ஐன்னு எடுத்துக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் அந்த சர்க்கியூட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கலாம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்கன்னா V அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி T தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் போகிற டைம். ஓகேவா? அதே மாதிரி Qன்றது அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ அக்ராஸ் த கண்டக்டர். ஸோ எவ்வளோ சார்ஜ் வந்து அந்த கண்டக்டர் வழியாக போகுது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த ஒர்க் டன் இன் மூவிங் த சார்ஜ் Q through the potential difference V is VQ. அதாவது Qன்ற சார்ஜை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V இருக்கிற ஒரு கண்டக்டர் வழியாக நம்ம அலோ பண்ணுறதுக்கு கொடுக்குற அந்த ஒர்க் டன் தான் வந்து V இன்ட்டு Q. அப்போது அந்த பவர் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா, பவர் இன்புட்னா ரேட் ஆஃப் ஒர்க் டன், அதுதானே வந்து நம்ம பவர் அப்படின்றோம். அப்போ ஒர்க் டன் வந்து VQ அப்படின்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஒர்க் டன், அதாவது ஒர்க் டன் டிவைடட் பை டைம், அதை தான் வந்து நம்ம பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் பை டைம் டேக்கன், ஒர்க் டன் வந்து VQ, டைம் டேக்கன் வந்து T, அப்போ VQ டிவைடட் பை T அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் டன், அதாவது ஒரு சர்க்கியூட்டோடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V அப்படின்னு எடுத்துக்கலாம், கரண்ட் வந்து ஐன்னு எடுத்துக்கலாம், அந்த சர்க்கியூட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னு எடுத்துக்கலாம், எவ்வளோ சார்ஜ் வந்து அந்த சர்க்கியூட் வழியாக போகுது அப்படின்றது Q. ஸோ அதுக்கு எடுத்துக்கிற டைம் டேக்கன் அது வந்து பார்த்திங்கன்னா T அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒர்க் டன் டு மூவ் த சார்ஜ் Q through the potential difference across the conductor V. அதாவது Vன்ற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஒரு கண்டக்டர் வழியாக Qன்ற சார்ஜை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒர்க் டன் வந்து V இன்ட்டு Q. இப்போது நமக்கு பவர் வேணும் அப்படின்னா, ஸோ பவர் ஈக்குவல் டு, பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா V இன்ட்டு Q டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ பவருடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா VQ டிவைடட் பை T. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சாப்டரோடைய ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம், Q பை Tன்றது கரண்ட்டோடைய ஃபார்முலா இல்லையா? வி நோ தட் I ஈக்குவல் டு Q பை T. அப்போ இதில் நம்ம இந்த Q பை Tக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு Q பை Tக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா I சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ பவர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V இன்ட்டு I, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு கரண்ட் ஃப்ளோ த்ரோ த கண்டக்டர், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கிடைக்கும். சரி, இப்போது அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது எனர்ஜி டிசிபேட்டட் ஆர் டு த சர்க்கியூட் ஆர் ஹீட் ஜென்ரேட்டட் இந்த சர்க்கியூட், அது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவரையும் டைமையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பவரையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ எனர்ஜி சப்ளை ஆகிருக்கு அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட். ஓகேங்களா? ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து, அதாவது நம்ம சப்ளை பண்ணுற எனர்ஜி தான் வந்து என்னவா டிசிபேட் ஆகுது, ஹீட்டாக டிசிபேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ சப்ளைடு எனர்ஜி, ஸோ நம்ம சப்ளை பண்ண எனர்ஜி, சப்ளைடு எனர்ஜி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக என்ன ஆகுது அப்படின்னா டிசிபேட் ஆகுது, ஹீட் டிசிபேட்டட். ஸோ இந்த ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது ஹீட் டிசிபேட்டட் ஈக்குவல் டு, ஸோ ஹீட் டிசிபேட்டட் H ஈக்குவல் டு பவர் இன்ட்டு time taken, heat dissipated equal to power into time taken. அப்போ heat is equal to பவருக்கு ஃபார்முலா வந்து V into I, இது உங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, I, டைம் டேக்கனுக்கு ஃபார்முலா வந்து T. அப்போ ஹீட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா VIT.
ஓகேவா, இதுதான் ஹீட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இதவே இந்த ஃபார்முலாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஆல்டர் பண்ணி எழுதலாம். எப்படி அப்படின்னா ஓம்ஸ் லா படி நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா V = IR. ஸோ அப்போ இந்த Vக்கு பதிலாக IR அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஹீட் ஃபார்முலாவை நம்ம எப்படி ஆல்டர் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஹீட் = Vக்கு பதிலாக IR போடுங்க. அது இல்லாமல் இங்கே IT இருக்குது, அப்போ IR × IT. ஸோ I × I வந்து பார்த்திங்கன்னா I². அப்போ ஹீட் = I × I² R × T. ஸோ இதுதான் ஹீட்டுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஹீட் = I² × R × T. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா I² RT தானே ஹீட்டுக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஹீட் ஜென்ரேட்டட் ஆர் ஹீட் டிசிபேட்டட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா directly proportional to square of the current. ஓகேவா, ஸோ heat generated is directly proportional to square of the current. ஏன்னா இது வந்து அதாவது கரண்ட்டோடைய ஸ்கொயருக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகிறது ப்ரொப்போஷ்னலாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஹீட் ஜென்ரேட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹீட் ஜென்ரேட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல் டு டைம் டேக்கன், அதாவது டைம் இன் விச் த சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங், எவ்வளோ டைம் வந்து நம்ம அந்த கரண்ட்டை கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஹீட் வந்து எதுக்கெல்லாம் ப்ரொப்போஷ்னலாக இருக்குது, கரண்ட்டோடைய ஸ்கொயருக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டரோடைய ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. டைம் டேக்கனுக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது மூணுத்தையும் இது வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜூல் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெச் ஃபார்முலா எழுதணும். H = I² RT அப்படின்னு எழுதிட்டு the heat generated in a circuit or the heat dissipated in a circuit is directly proportional to the point 1 வந்து directly proportional to the square of current flow. அடுத்தது directly proportional to the resistance of the conductor. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா directly proportional to the time in which the current is flowing. ஸோ இதுக்கு வந்து 3 இதுக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ ஹெச்சுக்கு ஃபார்முலா VIT, இதில் விக்கு பதிலாக IR சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H = I² RT அப்படின்னு மாறும். H = I² RT அப்படின்னு மாறும். ஸோ இதுதான் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்ன அப்படின்னா திஸ் லா இம்ப்ளைஸ் தட் heat produced in a resistor is, அதாவது ஒரு ரெசிஸ்டாரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து directly proportional to the square of the current for a given resistance. Directly proportional to the square of the current. First point. ரெண்டாவது பாயிண்ட் வந்து directly proportional to the resistance of the given current. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்கும், அதாவது கரண்ட்டோடைய ஸ்கொயருக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்கும், எவ்வளோ டைம் வந்து கரண்ட் போகுது அதுக்கும் ப்ரொப்போஷ்னலாக தான் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல் டு த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டார். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஹீட்டுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ஹீட் வந்து எதுக்கெல்லாம் ப்ரொப்போஷ்னலாக இருக்குது அப்படின்றது இந்த குவான்டிட்டிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் இந்த போட்டு காமிச்ச அந்த டெரிவேஷன்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெரைவ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா V × Q, பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை டைம் டேக்கன் VQ/T.
ஸோ P ஈக்குவல் டு VQ/T, Q/T தான் நம்ம கரண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஹீட் டிசிபேட்டட் வந்து பவர் இன்ட்டு டைம் டேக்கன், அப்போ VIT வரும். விக்கு பதிலாக IR போட்டிங்கன்னா I²RTன்னு மாறிடும். ஸோ இதுதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இதில் நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.